உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஏசியோட சுவிட்ச் ஆன் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுசா பாருங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த ஏசினால நமக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வருது. முக்கியமா நம்மளுடைய சுவாச குழாயில நிறைய பிரச்சனைகள் வருது. கண்லையும் தோல்லையும் நிறைய நோய்கள் வரத்துக்கும் இந்த ஏசி காரணமா இருக்கு. நம்மளுடைய ரூமோட டெம்பரேச்சரை குறைக்கிறதுக்காக இந்த ஏசி கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் பயன்படுத்துது. இதனால நம்ம ரூம்ல இருக்கக்கூடிய ஹியூமிடிட்டி, அதாவது ஈரப்பதமானது 40% கீழே போகுது. இதை வோல்காஃப் அண்ட் என்விரான்மெண்டல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு 2018 ஒரு மிகப்பெரிய ரிசர்ச்சை பண்ணி இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட அடிப்படையில் என்ன அவங்க சொல்ல வராங்கன்னா, அதிக நேரம் நீங்க ரொம்ப கூலிங்கான ஏசியை நீங்க பயன்படுத்தும் போது உங்களுடைய ஸ்கின் மற்றும் ஐஸ், நேசல் மியூக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாச குழாயில இருக்கக்கூடிய சளி போன்ற திரவம் ட்ரை ஆகுது. இதனால வைரல் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கு நீங்க ஆளாகி அதனால உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வைரல் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, நீங்க ஏசி ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 3 to 4 வருஷத்துக்கு அதை கண்டுக்க மாட்டீங்க. அது ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுத்தா தான் நீங்க பாப்பீங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, இந்த ஏசியோட ஃபில்டர்ஸ் ரொம்ப டஸ்ட் ஆகி அதுல ஃபங்கஸும் வைரஸும் பாக்டீரியாவும் க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஈரப்பதம் ரொம்ப குறைவா இருக்கும், அதாவது கூலிங்கா இருக்கும். அதனால ஈஸியா இந்த பாக்டீரியல், வைரஸ், ஃபங்கஸ் எல்லாம் வளர்றதுக்கு வாய்ப்பா இருக்கு. இது உங்களையும் ஈஸியா பாதிச்சிடும். இதனால நிறைய தோல் நோய், கண் சார்ந்த நோய்கள், அதாவது கண்ல இருந்து தண்ணி வந்துட்டே இருக்கிறது, அப்புறம் கண் ரொம்ப ரெட்டா மாறுறது, அப்புறம் தொடர்ச்சியான சளி, அப்புறம் நேசல் இரிட்டேஷன், இது போன்ற பிரச்சனைகள் வரதுக்கு இது ரொம்ப முக்கியமான காரணமா இருக்கு அப்படின்றத தெரிவிக்கிறாங்க. இன்னொன்னு என்னன்னா, தெர்மல் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது இன்னைக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. நிறைய பேருக்கு ஏசியில இருந்துட்டு அவங்களுக்கு ஹெட்ஏக் வரதுக்கும் அப்புறம் மசில் ஸ்டிஃபா இருக்கிறதுக்கும் இந்த தெர்மல் ஸ்ட்ரெஸ் தான் காரணமா இருக்கு. தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸை ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா, ஒரு ரூம்ல நீங்க 16 டிகிரி செல்சியஸ் நீங்க வச்சுட்டு ரொம்ப நேரம் இருந்துட்டு நார்மலா இருக்கக்கூடிய ரூம்க்கு நீங்க சடனா போகும்போது இந்த டெம்பரேச்சர் வேரியேஷன் உங்களுடைய பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணுது. இதனால உங்களுடைய மசில் ரொம்ப ஸ்டிஃபா மாறுது. உங்களுடைய மென்டலாவும் இதை அஃபெக்ட் பண்ணுது. ஹெட்ஏக் வரத்துக்கும் இது முக்கியமான காரணமா இருக்கு. மசில் கிராம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய தசை பிடிப்புகள் வரத்துக்கும் இது காரணமா இருக்கு. சரி, அப்ப ஏசியை பயன்படுத்தக்கூடாதான்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல, ஏசியை முறையா பயன்படுத்தலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஏசியினுடைய டெம்பரேச்சரை 24 to 26 டிகிரி செல்சியஸ்க்குள்ள மெயின்டைன் பண்ணுங்க. அதுக்கு கீழே போனீங்கன்னா தான் இது போன்ற பிரச்சனைகள் வரும். இன்னொன்னு, நீங்க ஃப்ரீக்வெண்டா உங்களுடைய ஏசியினுடைய ஃபில்டர்ஸை செக் பண்ணுங்க, அதை கிளீன் பண்ணுங்க. அதுல ஏதாச்சும் ஃபங்கல் growth இல்ல பாக்டீரியல் growth இருந்துச்சுன்னா அந்த ஃபில்டரை சேஞ்ச் பண்ணுங்க. சோ இந்த மாதிரியான முறையா நம்ம ஏசியை பயன்படுத்தும் போது நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நம்மளுடைய ஹெல்த்தையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம். சோ எந்த ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பும் நம்மளுடைய கம்ஃபர்டபிளுக்கும் நம்மள இன்னும் ஒரு படி மேல கொண்டு போறதுக்கும் தான் இருக்கு. ஆனா அதை நம்ம முறையா பயன்படுத்தும் போது தான் அதெல்லாம் நடக்கும். நம்ம அதை முறையா பயன்படுத்தாத பட்சத்துல நமக்கு அது பல பக்க விளைவுகளையும் பல ஆபத்துகளையும் விளைவிக்கத்தான் செய்யுது. ஸோ மேலும் பயனுள்ள தகவல்களுக்கு என்னை ஃபாலோ பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. பாய் பாய்.